ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் பலகீனம் வருது அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இது அப்போ வேதாகமத்தில் யாருக்கெல்லாம் வியாதி இருந்துச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன். எசேக்கியாவை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவனுடைய வியாதியில் அங்கே என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத யோசித்தேன். மிரியாமுக்குள்ள ஒரு பாவம் இருந்துச்சு, அந்த பாவத்தினால ஒரு வியாதி வந்ததை குறித்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படி புதிய ஏற்பாட்டில் அநேகர் வியாதியோடு இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த பலகீனத்தோடு நான் எழுந்து செஞ்சேன். தேவ சமூகத்தில் மீண்டும் அந்த காரியங்களை ஆராய ஆரம்பித்தேன். எனக்கு மெடிசின் நீர் தான், எனக்கு மருத்துவர் நீர் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு வேதத்தை அப்படி மெடிடேஷன் பண்ணும் பொழுது மிரியாமை குறித்து எனக்கு இன்னும் ஆழமாக தியானிக்க என் இருதயத்தில் ஏவப்பட்டு மிரியாமை குறித்து பார்க்க ஆரம்பித்தேன். மிரியாமை குறித்து எங்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு மிரியாமை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, அவள் மிரியாம் ஒரு தேவனுக்கென்று எழும்பின ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, தேவனுக்கு என்று எழும்பின ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக மிகவும் பயன்பட்ட ஒரு தேவ மனிதி. அது மட்டுமல்ல, கர்த்தருக்காக முன்னின்று பாடல்களை பாடின ஒரு, கர்த்தரை மகிமைப்படுத்தின, கர்த்தரை சந்தோஷப்படுத்தின, கர்த்தரை உயர்த்தின ஒரு மகளுடைய வாழ்க்கையில் அதை நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்தேன். ஏன்னா நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன், நானும் கர்த்தருக்காக நிற்கிறவன். அப்போ நானும் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்லுகிறவன், நானும் சாட்சி சொல்லுகிறவன். கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்தார்ப்பா, நானும் அநேகருக்கு நானும் சொல்லுகிறேன். அப்போ அதுவும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒத்து போகிறதை போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, அப்போ இதையே நம்ம தியானித்து இதையே நம்ம ஆராதனைக்கு நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் மட்டுமல்ல, வேதாகமத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே சுகம் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். உன் அரண்மனைக்குள்ள என்ன உண்டாயிருக்குமா? சுகம் உண்டாயிருக்கும். ஆனால் எந்த வீட்டுக்கு பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை? விடுதலை இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் எத்தனை முறையோ நான் ஜெபித்தும் எனக்கு இன்னும் ஆரோக்கியம் வரவில்லை. எனக்கு இன்னும் பலகீனனாக தான் நான் இருக்கிறேன். இன்னும் நான் யாராக தான் இருக்கிறேன்? பலகீனனாக தான் இருக்கிறேன். அப்போ நான் ஜெபித்தால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், உண்மைதான். அப்போ என்ன அற்புதம் நடந்திருக்கணும் இல்லையா? அதிசயம் நடந்திருக்கணும் இல்லையா? அப்போ ஏன் நடக்கலை? எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, ஆனால் அற்புதம் நடக்கலையே. இன்னும் கால்வலி மாறல. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க, அவங்களுக்கு கால்வலியே இல்லையே, அழகாக நடந்திருக்காங்களே. நம்ம இல்லைன்னா பைக்கில் போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், காரில் போகிறோம், எல்லாம் போகிறோம். ஆனால் போயிட்டு வந்த உடனே கால் வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு போய் படுத்துடுறோம். டயர்டாக இருக்குது பாஸ்டர். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு அதுதான் கேதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலை, எனக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ எல்லாருக்குள்ளும் ஒரு டயர்டு வருது. அன்னைக்கு வனாந்தரன்னு சொல்லும் பொழுது இதை காட்டிலும் என்னது வெப்பம் அதிகமுள்ள இடம், இரவில் குளிர் நிறைந்த இடம். ரெண்டு சூழ்நிலைகளும் மாறி 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 வரும் பொழுது, இப்போ நம்ம சொல்லுவோம் பாருங்களா, இந்த வேலூர் மாவட்டத்தை பாரு, நான் சொல்லும்போது சொல்லுது, வேலூர் மாவட்டத்துக்கு என் பாடம் அவங்கள கொண்டு வந்தீங்க ஆண்டவர், இந்த வெயிலில் போட்டு எங்களுக்கு அந்த கருவாடு மீனை போட்டு, பச்சை மீனை போட்டு அந்த காயை போட்டு கருவாடாக்கி எடுக்கிறது மாதிரி எங்களை எடுக்கிறீங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறத மாதிரி தான், அந்த கருவாடு மாதிரி தான். எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க கொஞ்சம். அந்த சூழ்நிலையில் மிரியாம் பாடுகிறார். நல்ல ஒரு பாடல் வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலகீனங்கள் நம்முடைய வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், கர்த்தரை பாடி நடனமாடி கர்த்தருக்கென்று தீர்க்கதரிசியாக இருந்தவள். இவ்வளோ கர்த்தருக்காக மகிமையாய் வெளிப்பட்ட, கர்த்தருக்கென்று மகிமையாய் பயன்பட்ட, பிரகாசத்தை வெளிப்படுத்தின ஒரு நல்ல ஒரு குடும்பம்தான் யாரு? இந்த மிரியாம். எகிப்தின் நைல் நதியிலே கொண்டு அந்த மோசையை போடுகிறாள். நல்ல ஒரு தரிசனம். மோசையை கொண்டு கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை, ஒரு விடுதலையை தருவார் என்று சொல்லி மோசை இந்த மிரியாம் சிறு வயதாக இருக்கும் பொழுதே, வாலிப பெண்ணாக இருக்கும் பொழுதே அந்த பார்வான் ஸ்திரீயின் இடத்துல போகும் பொழுது அவள் சொல்லுகிறாள், அவள் சொல்லும் பொழுது சொல்கிறா பாருங்க, இந்த எபிரேயருடைய பிள்ளையை நான் வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயை கொண்டு
வரட்டா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பார்வோன் என்ன சொல்கிறான், சரி சரி நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவனுடைய மோசையினுடைய சொந்த தாயையே அவள் போய் கொண்டு போய் நிறுத்துகிறாள். அந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மையான ஒரு பொண்ணு தான் யாரு? மிரியாம். அவள் சாதாரணமானவள் அல்ல. அவளால் அநேகரை கூட்டி சேர்க்க அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை இருந்துச்சு. அதனால தான் அவள் பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் அவளோடு சேர்ந்து கூடுகிற ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு கூட்டம், இப்போ என்னை சார்ந்து நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுருங்களேன், என்னை சார்ந்து ஒரு 10 கூட்டம் இருக்குமா இருக்காதா? இப்போ அவர் பாஸ்டர் ஊழியம் செய்கிறாங்க, மிஷினரியாக இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல போனாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக ஒரு 10 பேர் அங்கே நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ என் தம்பி ஊழியம் செய்கிறான், அவனை சார்ந்து அவன் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. இப்போ கர்த்தர் எனக்கு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார், அவங்களுக்கும் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், இவங்களுக்கு கொஞ்சம் தாளந்து கொடுத்திருக்கிறார். இதில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு கிருபைகளை, தாளந்துகளை, வரங்களை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கென்று இன்னைக்கு அநேகர் பயன்பட்டு கொண்டிருந்தாலும் வியாதியாக இருக்கிறார்கள், பலகீனமாக இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். அப்போ நான் இதை பகுதிகளை எடுக்கும் பொழுதுதான் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட காரியத்தை குறித்து நான் விரும்புகிறேன். இன்னைக்கு ஒருவேளை வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் மறக்க மாட்டார், அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வடிக்கிற கண்ணீரெல்லாம் வீண் போகாது. தெய்வ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரெல்லாம் வீண் போயிருக்கும்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளால் நின்றுக்க முடியாது. அப்போ கண்ணீரினுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு வருவன். அதான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு சாபத்தை வாங்காதுங்க, ஒரு செங்கல் வச்சாலும் போதும். ஒரு செங்கலை நீங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக வச்சுட்டு போ, அந்த செங்கல் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் கோடீஸ்வரர்களாய் மாற முடியும். பிறருடைய சாபங்களை வாங்கி வாங்கி வாங்கி, சிலருடைய கண்ணீரை வாங்கி 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 கொண்டு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்ற காலத்தில் நாம் அறுவடை செய்வோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏற்ற வேளையில் நாம் அறுவடை செய்வோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ மிரியாமுடைய வாழ்க்கையில் அவள் நல்ல ஒரு ஊழியக்காரி தான், கர்த்தருக்காக பயன்படுகிறவள் தான். ஆனால் அவள் செய்த காரியம் என்ன அப்படின்னு அதை தியானிக்கும் பொழுது அவளுக்குள்ளே இருந்தது பெருமையின் ஆவி அவளை பிடித்து கொண்டது. சொல்லுங்க, அவளுக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சு? பெருமையின் ஆவி. ஏன் பெருமையின் ஆவி வந்துச்சு? மோசே என்கிற தேவ மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அழைத்து அவனுக்கு சில வரங்களை கொடுத்து அந்த வரங்களின் பலனா கர்த்தர் மோசையை கொண்டுதான் பேசுவாரோ? என்கிட்ட பேச மாட்டாரா? சொல்லுங்க, என்கிட்ட பேச மாட்டாரா? நான் யார் தெரியுமா? நான் தீர்க்கதரிசி. நான் யார் தெரியுமா? சொல்லுங்கம்மா, நான் யாரு? கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரா இல்லையாம்மா? பேசுறாரு தானே. அப்ப நீங்களாம் யாரு? யோசிக்கிறீங்க எல்லாரும். உங்களுக்கே டவுட்டா? இப்ப கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரா இல்லையா? வசனத்தின் மூலமா பேசுறாரா இல்லையா? ஜெபிக்கும் போது உள்ளான உணர்வை கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது உங்களோட இருதயம் சமாதானம் அடையுதா அடையலையா? அடையுது. அப்ப கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அப்போ மிரியாமுக்குள்ள இப்ப ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. சொல்லுங்க, இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சு? என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஆமா, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரா, எங்களுக்கு தர மாட்டாரா? அவங்களுக்கு மட்டும்தான் பாட வாய்ப்பா, எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்போ இந்த இடத்துல ஈகோ பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஊழியத்தில் ஈகோ என்கிற ஒன்று வரவே கூடாது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஈகோ பிரச்சனை வரக்கூடாது. நான் பெரியவன், நீ பெரியவன் என்கிற சூழ்நிலை வரவே கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் தானே இருக்கிற, உனக்கு என்ன இங்கே என்ன வேலை, அப்படி வரவே கூடாது. கர்த்தர் உனக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் யாரும் பெரியவர்கள் யாருமே கிடையவே கிடையாது. அவர் சம்பளம் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாரு. கூப்பிடுக்கு ஒரு ஓமையை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 6 மணிக்கு வேலை செய்தவனுக்கும் ஒரே கூலி தான், மத்தியானம் செஞ்சவனுக்கும் ஒரே கூலி தான், 1 மணி நேரத்துக்கு முன்ன வந்து வேலை செஞ்சவனுக்கும் ஒரே கூலி தான். அவர் எங்கேயும் வேறுபாடு வைக்கலையே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வியாதி வருவதற்கும் ஆவிக்குரிய வியாதி வருவதற்கும் காரணம் என்ன? முதல் ஈகோ என்கிற பிரச்சனை. யார் பெரியவன்? இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் கூட கேட்டாங்க, ஆண்டவரே நீர் போயிடுற, இதில் யார் பெரியவன் நீர் சொல்லிட்டு போயிடும். அவர் அழகாக காட்டி கொடுத்தார். அவர் எல்லா சீசர்களையும் கூப்பிட்டு அழகாக கால் கழுவி என்ன செஞ்சார்? இதுதான், இப்படி செய்கிறவனே எனக்கு தலைவனாக இருக்கிறான்னு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி முடிச்சிட்டாரு? யார் தலைவன்? யார் பாருங்க, ஆரோக்கியமாக இருக்கிற குடும்பத்துக்கு அதிகமான வியாதி வராது.
யாருக்கு அதிகமான டென்ஷனும் கோபங்களும் வைராக்கியமும் எந்த மனிதனுக்குள்ள அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அதிகமான வியாதி. நல்லா பார்த்துருங்க, நீங்களே யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. யாருக்கு அதிகமான வியாதி? யாருக்கு வியாதி? கோபப்படுறவங்களுக்கு தான் அதிகமான வியாதி. நான் சொல்லலை, சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்லலை, சயின்ஸ் தான் சொல்லுது. யாருக்கெல்லாம் அதிகமான என்னது கோபம் ஏன் வரணும்? ஏன்? அதனால தான் சொல்றாரு, நீ உன்னால் உன் கவலையை மாற்றுவதற்கு என்ன பைபிள் அழகான அன்னைக்கு வந்த ஊழியர் அழகாக சொல்லி கொடுத்தார். ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. அப்புறம் என்னத்துக்கு டென்ஷனு? இப்போ கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஈகோ என்கிற ஒன்றை விட்டு நீயும் நானும் ஒன்று. அல்லேலூயா. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, சின்ன கிருபையோ பெரிய கிருபையோ, சின்ன அற்புதமோ பெரிய அற்புதமோ, எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் ஒன்று தான். நம்ம தான் இங்கே அடி வைக்கிறோம், நீ பெரியவனா நான் பெரியவனா. அப்போ இன்னைக்கு சில வியாதிகள் வருவதற்கு ஈகோ என்கிற பிரச்சனையை எடுத்து தூக்கி போடுங்கள், உங்களுடைய சரீரம் ஆரோக்கியம் தானாய் வந்துவிடும். குடும்பத்தில் என்னது வந்துடும்? தானாய் வந்துவிடும். இப்போ குடும்பத்தில் ஈகோ என்கிற ஒன்று வரனால கடினமான வார்த்தைகளை பேசும் பொழுது, ஒருவர் கை கலப்பு வரும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. வீட்டில் சண்டை வந்தால் சாப்பிடுவாங்களா பெண்கள் எல்லாம்? இப்போ நீங்களாம் சாப்பிடுவீங்களா சண்டை வந்தா? ஜெனிசா சாப்பிடுவியாம்மா நீ? இல்லை வீட்டில் சண்டை வந்தால் நீ சாப்பிடுவியா? ஒன்று உங்கள் அம்மா திட்டாங்க கோவத்தில், சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட மாட்டேன். அப்புறம் அல்சர் வராமல் வேறு என்ன வரும்? பாஸ்டர் எங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணுங்க. இப்போ பிள்ளைங்கெல்லாம் சொல்கிறது, அம்மா என்ன அடித்ததுனால செத்தாலும் சோறு தின்ன மாட்டேன். நீ சோறு தின்னா என்ன, சோறு தின்னாட்டா எனக்கு என்ன? நாளைக்கு அல்சர் வரும் பொழுது ஆஸ்பத்திரிக்காரனை கொண்டு கொடுக்குறது என்கிட்ட தர மாட்டேன், ஆஸ்பத்திரிக்காரனை கொடுப்பேன். கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்போ நோய் எங்கேருந்து வருது சொல்லுங்களேன்? கோபத்தினால தான். வயறு சரியாக இருந்தா நீங்கள் பாருங்கள், இந்த சைக்காலஜிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மைண்டு குழப்பம் வந்துருச்சுன்னா வயறு குழப்பம் வந்துடும். சொல்ல, மைண்டு பிரச்சனை வந்துச்சுன்னா வயறு குழப்பம் வந்துடும். நம்ம வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலின்னு போவோம், ஆனால் அங்கே பிரச்சனை எங்க? மைண்டில் தான் பிரச்சனை. மைண்டு சரியாக இருந்தால் குடல் சரியாக இருக்கும். மைண்டு சொல்லுங்க, மைண்டு நல்லா இருந்தால் குடல் நல்லா இருக்கும், குடல் நல்லா இருந்தால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். எத்தனை ஒரு புரிஞ்சுது? அப்போ வியாதி வர்றதற்கு காரணம் மிரியாமினுடைய ஆவி நம்மள்ட்டையும் கொஞ்சோண்டு இருக்குது. விட்டு கொடுக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு இந்த மிரியாமி நாவி நம்மளை விட்டு போச்சுன்னா வியாதியும் பேர். பக்கத்தில் பார்த்து சொல்ல, மிரியாமி நாவி நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் வியாதி. ஏன் விட்டு கொடு, மன்னிச்சுக்கோ, மன்னிப்பு கேளு. ஏன் சண்டை வருது? நம்ம ஏன்னா கீழ்ப்படுகிறது இல்லை. நம்ம இன்னைக்கு வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருப்போமானா இனி நம்ம குடும்பம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? நம்முடைய சந்ததி எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிய 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 தான் கர்த்தர் என்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. சில வாசல்களை திறக்க வேண்டுமானால் வசனத்திற்கு எந்த பிள்ளை இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் சொல்லுகிறார்களோ அந்த பிள்ளைகளை தான் தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்க முடியும். அல்லேலூயா. அந்த அந்த கிராமத்தில் யாரெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் எல்லாரிடத்துலையும் நான் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் என்னை துரத்துனாங்களோ அவங்ககிட்டையும் போய் பேசியிருக்கிறேன். நான் அந்த இருந்த இடத்துல நான் யார் இடத்துலையும் சண்டையே இல்லை. உங்களால் யாராவது சொல்ல முடியும் நான் இருக்கிற வீட்டை பக்கத்தில் எங்கேயுமே சண்டை இல்லாமல் சமாதானமாக இருக்கிறேன்னு ஒரு நாள் கை வைத்து அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் தான் கத்திருக்கு. அப்போ எப்படி சமாதானம் வரும்? நீ அவனை பார்க்கும் போதெல்லாம் பல்லு கடிக்கிற, கடிச்சு 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 பல்லே ஓட்ட விழுந்துருது இல்லையா? பல்லு கடிக்கிறது எதனால கடிக்கிற? அப்படின்னு ஒரு 2 பல்லு அங்கே எங்கே நடக்கும்போது பல்லில் இருக்கிற ஈரெல்லாம் என்ன ஆகுது? லூஸ் ஆகுதா இல்லையா? ஏன் கோபம்? பானா போட்டான் 50 பைசா தானே, போய் மன்னிப்பு கேட்டதில் என்ன இருக்கு? கேட்க மாட்டோம், செத்தா கூட பேச மாட்டோம். அவன் நல்லா இருப்பான், அவன் சாவறது வரைக்கும் அவன் நல்லா இருப்பான். ஆனால் நீ வியாதி 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 வியாதின்னு ஆஸ்பத்திரிக்காரனே கொண்டு கொடுப்பான். அவன் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருப்பான். இதுதான் என்ன நடக்குது? மற்றவனே நமக்கு என்ன பாஸ்டர் அவெல்லாம் ஒன்றுமே ஜெபம் பண்ணலை பாஸ்டர், அவெல்லாம் ஐயோ அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா? நம்மளும் நாங்கள்லாம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருக்கிறோம், ஆனால் அவெல்லாம் நல்லா ஆகிட்டு போகிறான். ஏன்னா நீ எலும்புருக்கியா போயிடுற. நீ யாரு சொல்லுங்களேன்? எலும்புருக்கி யாரு? பொறாமையோ, பைபிள் சொல், பொறாமையோ எலும்புருக்கி. அப்போ பொறாமை எலும்புருக்கினா என்ன? டிவி நோயிடே, வேற ஒன்றும் இல்லை. எலும்புருக்கினா என்ன?
ஆ, அப்படி பொறாமப்படாத, சந்தோஷமா 4 வருடம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போயிட்டே இருந்தா உனக்கு ஏன் ஆஸ்பத்திரிக்காரனுக்கு கொண்டு பைசா கொடுக்குற நீ? அப்ப வியாதி எல்லாம் எங்க தான் இருக்கு? நம்மள்ட்ட தான் இருக்கு. நம்ம மாறும், நம்ம வியாதி மாறும். அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? முக மலமலர்ச்சியா இருக்கணும்னா நம்ம உள்ளம் தெரியணும். பாட்டு மட்டும் குறவில்லை. இப்ப பாட விட்டு பாருங்க ஒரு பாட்டு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. எங்க பொங்குதுன்னு எனக்கு தெரியல, பானையில என்ன பொங்குது? இருதயம் அவ்வளோ எப்படி இருக்குது சொல்லலாம், இருதயம் அவ்வளோ கடினமா இருக்கு. இருதயம் கடினம் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்ல போயிடலாம் சீக்கிரமா. சொல்லலாம், இருதயம் கடினத்தினால ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஏன்னா பிளட் அங்கேயும் போக வேண்டாமா? பிளட் சர்க்குலேஷன் ஆனால் தானே உயிர் வாழ முடியும். ஆமாவா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு பிரசங்கிக்கல, எனக்கு நானே பிரசங்கிக்கிறேன். பட்டயத்துக்கு என்ன நம்முடைய வேதாகமம் என்ன சொல்லுது? இருபுறமும். ஆமா. அப்போ சந்தோஷம் வேணும்னா, ஆரோக்கியம் கர்த்தர் வர பண்ணணும்னா, நீ சகலவற்றையும் மறக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். மிரியாம் பழையதை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். மிரியாம் எதை குறித்து பேச? ஃபஸ்ட்டு பெருமையில் தான் என்ன எல்லாரும் விழுந்து போகிறோம். நான் யார் தெரியுமா? நான் இல்லாமல் இங்கே இப்போ நிறைய பொம்பளைங்க ஆம்பளைங்க சொல்லுவாங்க, நான் இல்லாமல் இந்த குடும்பம் வந்துடுச்சுமா என்ன? பொம்பளைங்க சொல்லுவாங்க, நான் வரும்போது இந்த வீட்டில் ஒரு சிரட்டை கூட கிடையாது. இந்த வீட்டில் சொல்லுங்கண்ணே, இந்த வீட்டில் என்ன கிடையாது? ஆமாம், ஏன்னா இந்த உங்கள் ஊரில் சிரட்டை எல்லாம் கிடையாது, கொட்டாங்குச்சி. அப்படிதான், உங்கள் ஊரில் கொட்டாங்குச்சி தானே, தேங்காய்க்கு வாடு கொட்டாங்குச்சி. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு கொட்டாங்குச்சி கூட கிடையாது. நீங்கள் என்னைக்கு அது சம்மந்திச்ச அது என்னது சட்னி அரைச்சிருக்கீங்களா? தேங்காயில் அரைச்சா தானே உங்கள் வீட்டில் கொட்டாங்கச்சியே கிடக்கும். அப்புறம் எப்படி உங்கள் வீட்டில் கொட்டாங்கச்சி கிடைக்கும்? உங்கள் ஊரில் தேங்காய் சட்னி அரைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொட்டாங்கச்சி நீங்கள் வரும்போது இருந்திருக்குமே. ஓ, சில்லியாக உடச்சிருவீங்களோ? அப்படியாக்குங்க. அதை பரவாயில்ல, கொட்டாங்கச்சி உடஞ்ச கொட்டாங்கச்சியாவது வீட்டில் இருந்து இல்லையா? வெளியில் கொட்டிடுவீங்களோ? இப்போ அது இல்லைன்னு தானே நான் நிறைய நேரம் சொல்லி தர்றாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு கொட்டாங்கச்சி இருந்துச்சா? நீங்கள் ஏன் வெளியில் கொண்டு கொட்டுனீங்க? கல்யாணம் ஆகும்போது வாலிப பிள்ளைங்கள்லாம் வச்சுருங்க, அடுக்கி வச்சுருங்க. எனக்கு அந்த உடனே கேட்பா, இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் கொட்டாங்கச்சி இருக்குதான்னு. அப்போ நீ சொல்லணும், அங்கே பாரு எங்கள் வீட்டில் நிறைய கொட்டாங்கச்சி இருக்கு. இல்லை, கர்த்தர் ஒன்றை கொண்டு போய் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறாரு. அது சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? ஒன்றை கொண்டு தான் ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்போ அந்த வீட்டில் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். அப்படி தானே நான் சொல்கிறது? சரிதானே? அது கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என் மூலமாக என் மாமி ஆசீர்வதிச்சேல, என் மூலமாக என் புருஷனை ஆசீர்வதிச்சேல, என் மூலமாக என் மனைவி ஆசீர்வாதமாக இருக்காளே அப்படின்னு சந்தோஷத்தில் போகாமல் நமக்குள்ள என்ன வந்துருச்சு? நான் எங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டு வந்த பானம், போன வாரம் கூட யாரோ ஒன்று சொன்னாங்களே, ஐயோ யாரும் சொன்னாங்களே தெரியலையே, இது எங்கள் அம்மா தந்ததாகும் பாஸ்டர், எங்கள் அம்மா தந்தது. கல்யாணம் எத்தனை வருஷம்? 13 வருஷம் ஆகிடுச்சுப்பா. இன்னைக்கு எங்கள் அம்மா தந்தது, எங்கள் அப்பா தந்தது, எங்கள் பாட்டி தந்தது, இதுதான் நடக்குதுன்னா நீ இப்போ என்னத்துக்கு உனக்கு தந்தாவ? உன் புருஷனோட சேர்ந்து இருந்து அதை பயன்படுத்துறது தானே உனக்கு தந்தாவ. உனக்கு மட்டும் தந்தானா தனி வீட்டில் குடித்தன போய் தனியாக தான் போய் இருந்து சமைக்கணும். ஹலோ, எங்கே போகணும்? தனியாக போ. என் புருஷனோட இருக்கியா நீ? இல்லை, ரெண்டும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் ஒரு பொருளை கொடுக்குறாங்க, ஒரு காரியத்தை செய்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஆமாவா இல்லையா? அதை விட்டுவிட்டு இது அழுக்காவிரானா? அப்போ சோகேஸை கட்டி தான் வச்சணும். அழுக்காயிருமா? இல்லை, அழுக்காகுமா? அழுக்காகிறதுக்கு தானே பாத்திரம். இப்போ அழுக்காகிறது தானே பாத்திரம் தராங்க. இப்போ ஆம்பளைங்க கல்யாணம் ஆனால் ஆம்பளைங்களா கொஞ்சம் வாங்கி தராங்க, அவங்க திறக்க மாட்டாங்க. நீங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்காமல் இருக்க காரணம் அதுதான். ஏன்? மன ரம்யம் இல்லை. என்ன இல்லை நம்மள்ட்ட? இல்லை சொல்லு, என்ன இல்லை? இல்லை, சிரிச்ச மூடில் தானே இருக்கேன், பதில் சொல்லுங்களாம்லே. எப்படி மன ரம்யமோடு இருக்கணும்? தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் மன ரம்யமாய் கர்த்தர் தந்த குடும்பம். சொல்லுங்க, எனக்கு எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்தை நான் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் மன ரம்யமாக என் குடும்பத்தை நான் தான் நடத்தணும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, நம்மளை கொண்டு தான் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அது கூட ஒரு வெளிப்பாடு இல்லாமல் நம்ம இன்னைக்கும் என்ன தான் நினைக்கிறோம்? ஈகோ பிரச்சனை வேண்டாம். மிரியாமை போல் இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை எடுத்து போடுங்க. கொஞ்சம் தூக்கி தூர போட்டுட்டு போனீங்கன்னா போகும்போது வியாதியும் சேர்ந்தாகல போயிடும். சில போகும்போது ஈகோயை தூக்கி வெளியில் போட்டீங்கன்னா வியாதியோட சேர்ந்து வெளியில் போயிடும். ஈகோவும் போவோம், வியாதியும் போவோம். மாத்திரையும் எடுக்காண்டாம். பக்கத்தில் பார்த்து மாத்திரை எடுக்கிறீங்களான்னு கேளுங்க. எடுக்கிறீங்களா?
ஆ அதுவும் வேண்டாம்னா தூக்கி போடணும்னா இப்போ இருக்கிற ஈகோயை தூக்கி போட்டுரு. போட்டா என்ன நடக்கும்? குணமாக போகிறோம். அதுதான் சுகமாக்குற கிருபை. அது என்கிட்ட இல்லை, உன்கிட்ட தான் இருக்குது. பாஸ்டர் எனக்கு பலகீனமாக இருக்கிறோம், தரப்பில் நின்று உபவாசித்து செபிங்க. எங்கள் கடமை செபிக்கணும். அதை காட்டில் உங்களுக்குள்ள தான் அந்த வல்லமையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. அவர் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. ஆனால் நீ என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஏன் ஜெபத்துக்கு தடையாக இருக்குது? ஈகோ என்கிற ஒரு பிரச்சனை தடையாக இருக்கிறது. தாழ்ந்து போகிறதற்கு நமக்கு மனசு இன்னும் பக்குவம் ஆகலை. நான் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறது வரையிலும் ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பார்க்க முடியாது. அங்கு வியாதி தான் உண்டாகும், பிரச்சனைகள் தான் உண்டாகும், கண்ணீர் தான் உண்டாகும். அடுத்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவள் என்ன பண்ணனா, தனக்கு கொடுத்த தலைமைத்துவத்தை அவள் அலட்சியப்படுத்தினாள். மோசே நீ யார் தெரியுமா? எனக்கு நீ எனக்கு யாரு? அண்ணனா தம்பியா? தம்பி. நீ எல்லாம் சின்ன பையன், நீ எல்லாம் என்னடா, நீ மட்டும்தான் தீர்க்க தரிசனம் பேசிடுவியா தம்பி? நீ என்னைக்கு வந்தவை? நாங்களாம் நீ எல்லாம் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்து அங்கேருந்து ஒளிச்சு ஓடின பையன் தானே நீனு. அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நீ யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. ஆமே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யாரையும் என்ன செய்ய முடியாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. எனக்குள்ளேயும் இருக்குது, உடம்பு சரியில்லாதவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது, ரோட்டில் படுத்திருக்கிறவனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது இல்லையா, ஏழைக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. எல்லா ஆத்மாக்களையும் கர்த்தர் தான் படைத்தார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேக நேரம் பெற்றோர்களை நாம் அலட்சியப்படுத்துறதுனால சில வியாதிகள் நமக்கு உண்டா. நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மாவை எல்லாம் கஷ்டப்படுத்துறதுனால எனக்கு வியாதி வராதுன்னு இல்லை. அப்பா அம்மாவுடைய கண்ணீரும் கர்த்தருடைய பாதத்தில் தான் போகுது. ஐயோ என் பிள்ளையை குறித்து நீ கண்ணீர் வடிக்கிற கண்ணீரும் எங்கே தான் இருக்குது? துருத்தியில் தான் இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியம் பண்ணவே கூடாது. பைபிள் அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறது. என்ன சொல்லிக் கொடுக்குறது? தன் பெற்றோர்களுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது உன் ஆயுசு நாட்களை பெருக செய்கிறவன். அல்லேலூயா. அப்போ பெற்றோருக்கே நான் கீழ்ப்படியலாம். என்னுடைய ஆயுசு நாட்கள் யாருடைய கருத்தில்? கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. என்னுடைய ஆயுசு நாட்கள் எங்கே இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. அப்போ நீ கீழ்ப்படிய மாட்ட, நீ தேவ சமூகத்துக்கு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், சபைக்கு கீழ்ப்படிய மாட்டோம், சபையில் இருக்கிற முதியவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். நான் யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டேன். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரினா இதான் வாங்கிட்டு வரணும், வியாதியை தான் வாங்கிட்டு வரணும். உன் ஆயுஷ் நாட்கள் குறைந்து போகும். இவன் அண்ணன் தானே, உரிமையோடு தானே இப்போ பேசியிருக்கலாம். மிரியாம் யாரு? அக்கா. மோசே யாரு? தம்பி. கர்த்தர் என்ன சொன்னார்? என் தாசன் பேசுறதுக்கு நீ யாரு? அழகான ஒரு வார்த்தை. என் தாசன் இடத்துல நீ பேசுறது நீ யாரு? அக்கா தான், தங்கச்சி தான், அம்பு எல்லாம் ஒன்று தான். நீ யார்? ஏன் தாசனை பேசு நீ? அப்போ அவன் சொல்லுவேன், எனக்கு அக்கா. ஓ அக்கானா ரெண்டாவது உறவு யார்கிட்ட இருக்கு? உறவு யார்கிட்ட இருக்குது? கர்த்தர். உன்னுடைய ரிலேஷன்ஷிப் கர்த்தர் இடத்துல சரியாக இருந்தா உன்னை பேசுகிற கூட யோசித்து தான் பேசணும். நீ யாருப்பா? என் தாசன் இடத்துல நீ பேசுறது யார்? நீ அக்காவாரு, நீ தங்கச்சியாயிரு, நீ உடன்பரப்பாரு, நீ யார்? அவர் அதை தான் கேட்ட, நீ யாரு? என் பிள்ளை எங்கும் உண்மை உள்ளவன் என்பதை என்ன செஞ்சிருக்கிறேன். அவர் அந்த அதிகாரத்தில் அவர் சொல்றார், நான் என் பிள்ளையை போல சாந்த குணம் உள்ளவன் எங்கும் இல்லை. அவனுடைய சாந்த குணத்தை பார்த்தீங்கன்னா அவன் சாகிறது வரையில கண் பார்வை கொஞ்சம் கூட மங்களங்க. அவனுடைய சாந்த குணம் இருந்ததுனால அவனுடைய மரணம் எப்படி இருந்துச்சு? 120 வயசு வரைக்கும் அவன் பலன் குறையாம குன்றாம கண் பார்வை தெளிவோட தான் அவன் மரிக்கிறான். நம்மளோட சாந்த குணம் இல்லை. ஏன் தெரியுமா? கோபம், வைராக்கியம். ஏன் தெரியுமா? நமக்குள்ள ப்ரெஷர் யாரி நம்ம இந்த கண்ணுகள் இருக்கு பாருங்களா, சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் ப்ரெஷரில் யாரி செயலிழந்து போகுது கண்கள் எல்லாம். அப்போ செயலிழந்து போகிறதுனால பார்வை தெளிவில்லை. ஏன்பா பார்வை தெளிவில்லை? ஏன் பழகினோம்? டென்ஷன் ஓவர். அல்லேலூயா. அப்போ ஒன்று, அலட்சியம் ஒரு மனிதனை நீ பண்ணும் பொழுது சில வியாதிகள் உனக்கு வரும். சிலர் இடத்துல நம்ம சொல்லும் சில காரியங்களை சொல்லும் பொழுது நீ கேட்கலையா, சந்தோஷமாக விட்டுறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீ நில்லு. எங்கே நிற்கணும்? ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிட்டு போகிறா. நீ ஏன் சண்டை வைக்க போகிற? கணவன் மனைவி சரியில்லை, ஜோம் பண்ணு. கர்த்தர் தான் ஜெபத்தை கேட்குறாருலே, ஜோம் பண்ணு. ஏன் குற்றம்?
இன்னைக்கு அநேகர் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி தான் வியாதியை உருவாக்குறாங்க. உடனே டென்ஷன் ஆயிரும், லோ பிபி ஆயிரும், அது ஆயிரும், இது ஆயிரும், அப்படியே போய் விழுந்துடுறது. ஐயோ பாஸ்டர் எனக்கு வேலை செய்ய முடியல, தலை சுத்துது. ஏன் வியாதிக்கு காரணம் என்னப்பா? சாந்த குணம் இல்லையே, சாந்தமா உத்தரவாதம் சொல்றதற்கு நம்மளால முடியலையே. அப்போ இன்னைக்கு அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சாந்த குணத்தோடு இருப்பீங்கன்னா அலட்சியம் பண்ணாதுங்க. அப்பா அம்மாவை அலட்சியம் பண்ணாதுங்க. உங்கள் ஊரில் பெரியவங்க ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு கேளுங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதுங்கிறது ரெண்டாவது பட்சம், கேட்கணும். ஒருவர் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சாப்பாடு கொண்டு வராங்க, எனக்கெல்லாம் வேண்டாம் கொண்டு வா அப்படிலாம் சொல்லாத. உனக்கு விருப்பம் இல்லையா வாங்கி, வேண்டான்னு சொல்லும் பொழுது அவங்களை அலட்சியப்படுத்துகிறதற்கு சமந்தானே? அம்மாவா இல்லையா? ஊழியமாக இருந்தாலும் அப்படி தான். 1 ரூபா தந்தாலும் 1000 ரூபா தந்தாலும் வாங்குறது என்னது? எல்லாரும் ஒன்றை போல தான். இன்னைக்கு பாஸ்டராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாரையும் மேன்மைப்படுத்தி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க அவங்கள வைத்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம அசட்டை பண்ணுறோம், அலட்சியம் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரும் ஒன்னே போல தான் இருக்கணும். ஆத்துமாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் சமம் தான், எல்லாரும் ஒன்னே போல தான் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு மிரியாமுக்குள்ளே இருந்த அந்த கிரியை அலட்சியம் பண்ணுகிற ஒன்று நமக்குள்ளே இருக்கவே கூடாது. மதிப்பு இழக்க செய்து நம்மளை நீ அநேகரை அலட்சியம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய மதிப்பும் என்ன செய்யும்? அழியும். உன் பணமாக இருக்கலாம், உன் படிப்பாக இருக்கலாம், உன் அந்தஸ்தாக இருக்கலாம், அழிஞ்சு போகும். அலட்சியம் பண்ணோட யாரையுமே இருக்கிற எசேக்கியா ராஜாவிடத்தில் பார்வோனிடத்துலேருந்து வர்றாங்க சில ஆட்கள், பாபிலோன்லேருந்து சில ஆட்கள் அவர் விசாரிப்பதற்காக வர்றாங்க. விசாரிக்க வரும் பொழுது தன்னுடைய கதவுகள் எல்லாம் திறந்து, இங்கே தான் பொக்கிஷ சாலையெல்லாம் இருக்குன்னு திறந்து காட்டி கொடுத்தான். கர்த்தர் உடனே தீர்க்கதரிசி அனுப்பினார். நீ எல்லாம் காட்டி கொடுத்துட்டியா? ஆமாம் காட்டி கொடுத்துட்டேன். இது எல்லாம் எங்கே போவோம்? பாபிலோனுக்கு போவோம் அப்படின்னா. ஏன் காட்டணும் உன் பெருமையை? உன்னை அந்தஸ்தை ஏன் காட்ட போற? அல்லேலூயா. அடுத்தது மக்களை திசை திருப்ப நினைக்கிறது ஒரு கூட்டம், குருபீசம். சொல்லுங்க, சபைக்குள்ள என்னது? ஒரு குருபீசம். கொஞ்சம் கிருபையில வளர்ந்து, கொஞ்சம் ஆராதிக்க வளர்ந்து, கொஞ்சம் செய்தி கொடுக்க வளர்ந்து, அப்படி எல்லாம் வளர்ந்த உடனே நம்ம ஒரு கூட்டத்துக்கு சேர்த்துக்குவோம். மிரியாம் அப்படித்தானே பாடும்பொழுது அவளுக்குன்னு ஒரு கூட்டம், ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு கூட்டம், எல்லாம் யாரிருச்சு, அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே ஃபார்ம் ஆகுது. பார்த்தார், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கர்த்தர். ஆமே பார்த்தார், ஒரே ஒரு அடி தான் விட்டார். கூட்டம் சேர்க்கறதல்ல, எல்லாம் இணைந்து செய்யறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஒற்றுமையாக இருந்து செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளையும் நம்முடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் வாசிங்க, அது எத்தனாவது வசனம்? என்னாகமத்தின் புஸ்தகம் 12:10. என்னாகமும் 12:10. நீங்கி போயிட்டு, சரி அதை விட்டுருங்க அப்படியே. இப்போ 2 பேர் தானே குறை சொன்னாங்க. யாரெல்லாம் குறை சொன்னாங்க? ஆரோனும் மிரியாமும். அவ கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா? மிரியாமும் தானே பேசினா. மிரியாம் ஏன் தப்பிட்டான்? இப்போ மிரியாமும் ஆரோனும் தான் 2 பேரும் தான் பேசுறாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசி விரோதமா பேசுறாங்க. அப்ப மிரியாம எங்க போச்சு? ஆரோனுக்கு வரணும் தானே தண்டனை. ஃபர்ஸ்ட் அடி கிடைச்ச உடனே யார் வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை உருவாக்குறது யாரு? வாசிங்க, அதே வசனம் வாசிங்க, 12வது வசனம். 12:1. என்னாகமும் 12:1. சரி, இப்போ முதல் தொடங்கினது யாரு? அப்போ ஃபர்ஸ்ட் தொடங்கினது யாரு? மிரியாம் தொடங்கி இருக்கிறா. ஆரோன்னு ஜால்ரா போட்டாங்க கூட நின்று. இப்போ பலிபீடத்துக்குள்ள போன உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்ச உடனே மிரியாமுக்குள்ள என்ன வந்துருச்சு? வெண்குஷ்டம் வந்துருச்சு. வெண்குஷ்டத்தை பார்த்த உடனே ஆரோன் சரண்டர். யார்கிட்ட? மோசே. வாசிங்க, அந்த வசனம் அழகா இருக்கும் பாருங்களேன். அந்த 12வது வசனம். இல்லை 11வது வசனம். இல்லை 11. அப்பொழுது ஆரோன், வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனை, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். அல்லேலூயா. விழுந்துட்டான், சரண்டர் ஆயிட்டான். ஆண்டவரே என்ன மன்னிச்சிடும் ஆண்டவரே, நானும் குஷ்டரோகியா இந்த உலகத்தில் நிற்க விரும்பல, நானும் குஷ்டமா நிற்கணும் நான் விரும்பல, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். சரண்டர் ஆயிட்டான், கர்த்தர் மன்னிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் தப்புனது யாரு? ஆரோன். 2வது ஜால்ரா போட்டவன் தப்பிட்டான். மெயின் பார்ட்டியாக இருந்தாலும் மிரியாம்.
இன்னைக்கு நிறைய பேர் ஜால்ரா போட்டவங்கலாம் தப்பிடுவாங்க. மெயினாக நின்று நான் பார்த்துக்கலாம், நீ எல்லாம் கூட நின்னா போதானா, மாட்டுறவன் அவன் மாட்டுவான். இப்போ சில சண்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுருங்களேன், சம்பவமே இருக்காது, சில சம்பவமே இருக்காது. மகன் எங்கே போகிறா, நீ என் கூட சும்மா வந்தா போதும் கேட்டியான்னு விடுவோம். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள். சும்மா தாண்டே வாடகை என் கூட வாடேன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு மெயின் பார்த்து ஓடிடுவோம். அது நம்ம ஊர். ஆனால் கர்த்தர் அப்படி நினைச்சும் கூட விடலை. அவர் எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர், நீ பேசுகிறதை அறிகிற கர்த்தர், யார் இதற்கு மூல காரணமாக இருக்கிறதையும் அறிகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு யார் முக்கியமானவன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆரோனுக்கு கொடுத்திருக்கணும். ஆனால் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த பாவம் என்னை மூளாதிருப்பதாக. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்தவர்களுக்கு தான் அதிகமான வியாதி வர்றது, அவங்களுக்கு தான். மற்றவர்களுக்கெல்லாம் அதிகமாக இல்லை. ஏன்? ஏன்னா முறுமுறுக்கிறதும் அலட்சியமும் பெருமையும் இது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் என்ன செய்வான்னா, அதுக்கப்புறம் சைலண்டே இருக்காது. என்ன இருக்காது சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் மிரியாமுக்கு அவள் கடைசியில் எங்கே மரித்து போனாங்க அப்படின்னா, வாசி 13:20 காதேஸ் என்னும் வனாந்தரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதம் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனல் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். 12ஆம் அதிகாரத்தில் வந்தவா 20ஆம் அதிகாரத்தில் மரணம் அடைகிறாள். இப்போ இந்த கேப்பில் எல்லாம் மோசே இப்படியாக தெரியுமா, உனக்கு எனக்கு தெரியும்ப்பா, உனக்கு தெரியும்னா நீ செய் சொல்லு. இப்போ அடி வாங்கின பிறகு மோசே குறித்து ஆரோன்கிட்டையோ இல்லது மிரியாம்கிட்ட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் போயிச்சேன்னா மிரியாம் இப்போ என்ன சொல்லியிருப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களே பார்த்துடுங்கப்பா, பார்த்து வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க. அதில் முடிச்சவா அதுக்கப்புறம் அவளை பேர் எதில் தான் வருது சொல்லுங்களேன். எத்தனாம் அதிகாரத்தில்? 20ஆம் அதிகாரத்தில் வருது. காதேஸ் என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. எந்த இடம்? அதனால் வாய் திறக்காமல் இருக்கிறது. வீட்லேயும் குழப்பம் இருக்காது, சர்ச்சிலையும் குழப்பம் இருக்காது, தேவனோடும் குழப்பம் இருக்காது. பக்கத்தில் வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காதேஸ் இந்த வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தமுள்ள இடம். அவள் பரிசுத்தவாட்டியாய் கர்த்தரிடத்திலே பிரவேசித்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் பிரவேசிங்க. ஒருவேளை ஒருவருடைய குறைகளை ஒருவர் மன்னிக்கும் பொழுது, ஒருவருடைய குறைவுகளை பாவங்களை விட்டு விலகும் பொழுது, கர்த்தர் நமக்கும் ஒரு பரிசுத்தமான இடமாகிய காதேஸ் என்கிற அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தமான இடத்துல கர்த்தர் என்னையும் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அநேக வியாதிகளுக்கு வாய் தான் காரணம். வாயை பிளாஸ்டர் போட்டு விட்டுங்க, சரியாயிரும் பாதி வியாதி. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு மிரியாமை போல் அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி சொல்லுங்களேன்? என்ன வழி சொல்லுங்களேன்? கண்ட்ரோல் பண்ணா போதும். யாரையும் குறை சொல்லாத, யாரையும் அவமானமாக பார்க்காத, பெருமைக்கு மட்டும் இடம் கொடுக்காத, எதுக்கு இடம் கொடுக்காத. உன்னால் எவ்வளவு தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்த்து. கர்த்தர் உன்னை நீ எவ்வளவு தூரம் தாழ்கிறியோ அந்த அளவு உன்னை கர்த்தர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் வியாதியோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். நான் அன்னைக்கு மீண்டும் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார். அந்த முதுகு பலனையிலிருந்து பலனை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம அந்த கண்ணீர் எங்கிருந்து தெரியுமா வரும்? செய்யணும். யாரையாகிலும் வருத்தப்படுத்தினா தேவ சமூகத்தில், ஆண்டவரை நான் வருத்தப்படுத்தியிருக்கிறேன், அப்பாவை வருத்தப்படுத்தியிருக்கிறேன், அம்மாவை வருத்தப்படுத்தியிருக்கிறேன், உங்களை ஊழியரை வருத்தப்படுத்தியிருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு என் வியாதியை மாறுவதற்கு எனக்கு நீங்கள் தான் தஞ்சம், நீங்கள் தான் தஞ்சம், நீங்கள் தான் தஞ்சம், நீங்கள் தான் எனக்கு மாற்றம், எனக்கு அற்புதம் கொண்டு வருகிறது நீங்கள் தான். ஆண்டவரே எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.